மேடையில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயர் ஐயாவை பற்றி சொல்லணுன்னாக்கா 2009 உங்களை மாதிரி தான் எனக்கும் பழக்கம். சென்ட் பால் சர்ச்சில் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணோம். நாங்கள் அப்படி இல்லை, அது இந்த சர்ச் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஆனால் எபனேஸ்வர் அண்ணன் செக்ரட்டரியாக இருந்தப்போ இங்கே குண்டும் குடியுமாக இருக்கிற ஒரு இதில் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக தள்ளி நிற்கும். இதை சீர் பண்ணாங்க. அங்கெல்லாம் டைல்ஸ் போட்டாங்க, செடிகள் வச்சாங்க. ஒரு மாதிரியான ரெனோவேஷன் அது அந்த பீரியடில். இந்த மாதிரி ஐயா இருந்தாங்க. அதுக்கடுத்ததாக இந்த ரெஸ்டோரேஷன் நடக்கும்போது ஐயா பேராயர் இல்லை, பிஷப் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த பிஷப் ஆரம்பித்த ஒரு செயல்ன்றதுனால அடுத்து வர்றவங்க யார் வருவாங்களோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நம்ம ஐயாவை எங்கேயாச்சும் தூக்கி வெளியில் அடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. நான் ஐயா கிட்ட கொஞ்சம் உரிமையாக பேசுவேன். ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க பிஷப் இல்லாமல் இருக்கும்பொழுது. நான் யாராலாம் சொல்ல விரும்பலை. அதனால் ஐயா நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஐயா இன்னை வரைக்கும் அதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐயா ஒரு உண்மையான கிறிஸ்தவராக, உண்மையான பேராயரா நிச்சயமாக நான் சொல்லுவேன், எங்கேயும் சொல்வேன். எவ்வளோ கோபப்படுவாங்க. இப்போ அந்த கோபம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பார்த்துருக்கேன் அது மாதிரி. அதனால் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி, எங்கள் ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுக்காக. இந்த ரெண்டாவதாக சொல்லணுனாக்கா நம்ம ஐயா சாமியல் ஐயா தான் சொல்லணும். அவ்வளோ டெடிக்கேஷன், அது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் கமிட்டியில் இருந்ததுனால எனக்கு கூடுதலாக தெரியும். அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல வரேன். எல்லோரும் இந்த கட்டடத்தை பற்றி பேசினாங்க. நான் கட்டடத்தின் உள்ளே இருக்கிற மகிமை பற்றி ஒரு சின்ன சாட்சி சொன்னேன். ஐயா கூப்பிட்டாங்க, 2 நிமிஷம் பேசுங்க ஏன்னாங்க. நான் பேசுகிறேன் ஐயான்னு சொன்னேன். முதல்ல வேண்டான்னா அப்புறம் பேசுகிறேன்னே. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம். இந்த கட்டடம் பெரிய கட்டடம், 160 ஆண்டுகள் சிறப்பாக ஓங்கி இருக்கிற ஒரு கட்டடம். அதோடைய ரெனோவேஷனாக இருக்கட்டும், ரெஸ்டோரேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணாலும் அது உள்ளே இருக்கிற அந்த மாண்பு, மாட்சிமை, அந்த பவர், அது எனக்கு தெரியும். இங்கே உட்காந்துருக்கிற என்னுடைய இன்னொரு நண்பருக்கு தெரியும். அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் தான், ரொம்ப அதிக நேரம் எடுக்க மாட்டேன். நான் ஒரு 6 வயசில் இருக்கும்போது இங்கே தான் இந்த இடத்துல அனைவரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய திரியேக நாமத்தினாலே இந்த மலரை நாங்கள் வெளியிடுகிறோம். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு நல்நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயராலே 168ஆம் ஆண்டினுடைய இந்த சிறப்பு மலர், தூய பவுல் ஆலயத்தினுடைய சிறப்பு மலரை வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் புகழும் ஆண்டவருக்கே உண்டாகுக. எனக்கு இது இல்லை